வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போறோம்னா, ஜெயிலர் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து சிவராஜ்குமார் பிறகு வந்து ஒரு மாஸான ஒரு ஹீரோ வந்து இறக்கிறாங்க. அது இவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்ல ஆச்சரியம் வந்து ஏற்படுத்துக்குது. சூப்பர் ஸ்டாராக யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும். அப்படிப்பட்ட பலரையும் திரும்பி பார்க்க வச்சவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். தனது அசலத்தலான ஸ்டைலை அவர் தனதோட அசத்தலான ஸ்டைல் மூலம் ரசிகளை கவர்ந்து அவர் தனது 72 வயதிலும் தற்போது படம் நடித்து வர்றது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் சொல்ல முடியும். அப்படி அவர் வாழ்க்கையில் சமீபத்தில் கிட் அடித்த படம் தான் வந்து ஜெயிலர் படம். இந்த ஜெயிலர் படத்தின் படப்பிடிப்பு வந்து நிறைவடைந்த போதே யார் சூப்பர் ஸ்டார் என்ற சர்ச்சை வந்து எழுந்தது. இப்படிப்பட்ட சர்ச்சைக்கு மத்தியில் வெளியான ஜெயிலர் படம் மாஸ் வெற்றி வந்து படைச்சது. இந்த படத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக அட்டகாசமான நடிப்பை ரஜினிகாந்த் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தந்தை மகனுக்கும் இருக்கும் உறவை அழகாக வந்து ரஜினிகாந்துக்கு மட்டும் இல்லாமல் இயக்குனர் நெல்சனுக்கும் இந்த படம் தான் வந்து பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் திரைப்படம் வந்து சுமாரான வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த படம் வந்து கம்பேக் இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக சொல்ல முடியும். இந்த திரைப்படம் வந்து 650 கோடி ரூபாய்க்கு வந்து அதிகமான வசூல் வந்து செஞ்சது. இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், மிர்னா மேனன், விநாயகன், வசந்த் ரவி, சிவராஜ்குமார், மோகன்லால், யோகி பாபு உள்ளிட்டோர் வந்து நடிச்சிருந்தாங்க. பயணி இந்த படமாக இந்த படம் வந்து பலரையும் வந்து திரும்பி பார்க்க வச்சது. முதல் பாகம் வந்து வெற்றி பெற்ற நிலையில் அடுத்த பாகம் குறித்து வந்து அறிவிப்பு வந்து வெளியானது. இதனாலே வந்து ரசிகர்கள் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இது குறித்து வீடியோ ஒன்று வெளியாகி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியானது. முதல் பாகத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் இடம்பெற்ற காட்சியில் மிகவும் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் அவர் வந்து கேன்சர் பாதிப்பு காரணமாக இரண்டாம் பாதியில் வந்து நடிக்க முடியல சூழ்நிலை. இந்த சூழ்நிலை யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கல ரஜினிகாந்த் சொன்னார், நம்ம பாலகிருஷ்ணா இருக்கார்ல தெலுங்கு ஆக்டர் மாசு, அவரை நடிக்க வச்சாலே வந்து இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும், அவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது அப்படி சொன்னீங்கல்ல. எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதான் சொல்ல முடியும். பாலகிருஷ்ணா நடிப்புன்னு சொல்லவே தேவையில்லை. அவர் எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான மாஸான ஹீரோவாக இருப்பார், எவ்வளோ பெரிய இதே வந்து தூக்கி எறிஞ்சு அந்தளவுக்கு வந்து மாஸாக கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பாலகிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, ரஜினி வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மேடையில் வந்து பேசுனது ஒரு ரஜினிக்கே வந்து ஒரு இந்த படம் ஜெயிலர் படம் வந்து இப்போவே வெற்றி அடைஞ்சிட்டு ஒழுக்க அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.